ஒரு குடும்பத்தோட சந்தோஷமான டூர். ஒரே நிமிஷத்துல பயங்கர துக்கமா மாறுன கதை தான் இது. கேரளாவை சேர்ந்த 15 வயசே ஆன சிறுமி தான் ஸ்ரீநந்தா. பாலக்காட்டுல வசிச்சுட்டு வந்த இவங்க குடும்பத்தோட ஒரு டூர் ஒண்ணு பிளான் பண்றாங்க. 40 பேரோட கர்நாடகால இருக்கிற சிக்மங்களூர் மலைக்கு போனாங்க. முல்லையங்கிரி, சந்திர திரிகோண மலை எல்லாத்தையும் சுத்தி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஏப்ரல் 7ஆம் தேதி தான் அந்த சம்பவம் நடக்குது. சாயந்தரம் 5:30 மணி வாக்குல மணிக்கத்தாரான்ற அருவி பக்கத்துல திடீர்னு காணாம போறாங்க. அவங்களுக்கு என்ன ஆச்சு? அதிர்ச்சியூட்டுற அட்டாப்சி ரிப்போர்ட் வெளியாயிருக்கு. முழு விவரமும் இந்த வீடியோல குடுத்திருக்கேன். முழு வீடியோவையும் பாருங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் தான் நம்மள மோட்டிவேட் பண்ணும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்ரீநந்தா ஒரு 10வது படிக்கிற மாணவி. பாலக்காட்டுல கடம்பழிபுரத்தை சேர்ந்தவங்க தான் இவங்க. வருஷம் டூர் போறது வழக்கம். அந்த மாதிரி தான் இந்த வருஷமும் 40 பேர் கூட சேர்ந்து சிக்மங்களூர் மலைக்கு டூர்ன்றது பிளான் பண்ணியிருக்காங்க. சிக்மங்களூர் மலை மேல எல்லாரும் சந்தோஷமா சுத்தி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஸ்ரீநந்தா மட்டும் எல்லாருக்கும் கொஞ்சம் முன்னாடி போய் சுத்தி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த மாணவி யார் கண்ணிலையும் கொஞ்ச நேரம் படாம இருக்கவே எல்லாரும் தேட ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப நேரம் தேடியும் அவங்க கிடைக்கல. அதுக்கப்புறம் போலீஸுக்கு தகவல் கொடுக்குறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே போலீஸ், மீட்பு படை, ஃபயர் சர்வீஸ்னு எல்லாருமே ஒன்று கூடி தேட ஆரம்பிக்கிறாங்க. இவங்கெல்லாம் தொடர்ந்து 4 நாளாக தேடுறாங்க. கடைசியாக வெள்ளிக்கிழமை சாயந்தரம் சுமாராக ஒரு 1500லேருந்து 2000 அடி பள்ளத்திலிருந்து ஸ்ரீநந்தா உடல் வந்து கிடைக்குது. மீட்பு பணியில் இருக்கிறவங்க கயிறு கட்டி இறங்கி ஸ்ரீநந்தாவோட உடலை மேலே கொண்டு வராங்க. அந்த உடலை பார்த்ததும் ஸ்ரீநந்தாவோட குடும்பத்தினர் வந்து கதறி அழுத காட்சி வந்து கண்ணிலே நிற்குது. அதுக்கப்புறம் அந்த உடலை ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போய் அட்டாப்சி பண்ணுறாங்க. அதோட ரிப்போர்ட்டில் ஸ்ரீநந்தாவோட உடலில் பலத்த காயங்களும் அதிகமான எலும்பு முறிவுகளும் ஏற்பட்டிருக்கிறதா தெரிவிச்சிருந்தாங்க டாக்டருங்க. அவங்களோட இறப்புக்கு என்ன காரணம் பார்க்கும்போது தலையில் ஏற்பட்ட பலத்த காயம்தான் அவங்களோட இறப்புக்கு காரணம்னு டாக்டர்கள் தெரிவிக்கிறாங்க. முதல்ல தற்கொலைன்னு சில பேர் சொன்னாங்க. உடம்புல இருக்கிற காயங்கள் அடிப்படையில் பார்க்கும்போது அவங்க மலை மேல இருந்து கீழே குதிச்சதுனால வந்திருக்கலான்னு போலீஸ் தரப்புல தெரிவிச்சிருக்காங்க. ஆனாலும் சந்தேகம் இன்னும் இருக்கத்தான் செய்யுது. அந்த மாணவியோட குடும்பத்தினர் என்ன சொல்றாங்கன்னா, செல்ஃபி எடுக்க போன பொண்ணு அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னே எங்களுக்கு தெரியல. ஆனா கூட இருக்கிற சில பேர் கடத்தப்பட்டிருக்கலான்னு சந்தேகப்படுறாங்க. ஆனா அவங்க வெளிப்படையா சொல்லல. இதுக்கப்புறம் போலீஸ் பல கோணங்கள்ல விசாரணைன்றதை கொண்டு போயிட்டு இருக்காங்க. சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ், ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டுன்னு எல்லாத்தையுமே ஆராய்ஞ்சிட்டு வராங்க போலீஸ். அந்த பொண்ணோட டெட் பாடியில் துணி எல்லாம் சரியா இருந்திருக்கு அப்படின்னு போலீஸ் தரப்புல ஒரு கிளாரிஃபிகேஷனையும் கொடுத்துருக்காங்க. ஆனா முழு உண்மையும் இன்னும் வெளியாகல. ஒரு சின்ன பொண்ணோட உயிர்ன்றது அந்த குடும்பத்தோட கனவு. ஒரே நிமிஷத்துல அந்த குடும்பத்தோட கனவு செதஞ்சு போயிடுச்சு. இது ஆக்சிடென்ட்டா இல்லை இந்த மரணத்தில் ஏதாவது இருக்கா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. போலீஸ் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, குற்றவாளி யாரா இருந்தாலும் தப்பிக்க முடியாது அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. நண்பர்களே, உங்களுக்கு என்ன தோணுது? உங்களுக்கு என்ன தோணுதுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.